அரவிந்தின் கண்களில் கண்ணீர் வழிவதை பார்த்து கொண்டிருந்த வானதியின் இதயத்திலும் காரணம் தெரியாத ஒரு வலி எழுந்தது. ஏனென்று அவளுக்கே தெரியவில்லை. ஆனால் அவன் அழுவதை மட்டும் அவளால் தாங்க முடியவில்லை. மெதுவாக கண்களை மூடினாள். அவளை காப்பாற்ற அவன் பட்ட கஷ்டங்கள் அவள் மனக்கண்ணில் ஓடியது. மெதுவாக அவன் அருகே வந்தாள். கீழே விழுந்திருந்த தாலியை பார்த்தாள். பிறகு அழுது கொண்டிருந்த அரவிந்தை பார்த்தாள். இதை ஏன் தூக்கி போட்ட என்று மிகவும் மெதுவாக கேட்டாள். அவனிடம் பதில் இல்லை. அவன் இப்போதும் அமைதியாகவே நின்றிருந்தான். அந்த அமைதியே வானதியின் மனதை இன்னும் அதிகமாக காயப்படுத்தியது. அடுத்த நொடியே யோசிக்காமல் அரவிந்தின் பின்னால் சென்று அவனை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டாள். ஆனால் அந்த அணைப்பு இதுவரை இருந்த அந்த அணைப்பை போல இல்லை. பயத்தில் ஒட்டிக்கொள்ளும் குழந்தையின் அணைப்பு அதில் இல்லை. பாதுகாப்பு தேடும் ஒரு பெண்ணின் அணைப்பு அங்கு இல்லை. வலியில் உடைந்து நிற்கும் ஒருவரை நான் இருக்கிறேன் என்று வார்த்தை இல்லாமல் ஆறுதல் சொல்லும் ஒரு முதிர்ந்த இதயத்தின் அணைப்புதான் அது. அந்த அணைப்பிற்குள் நின்ற அரவிந்த் முதன்முறையாக அவளது அணைப்பில் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தான். ஆனாலும் அவனுக்கு அவளை விலக்கிவிட மனம் வரவில்லை. அரவிந்த் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டான். அவனது முகம் வெளியில் அமைதியாக இருந்தாலும் அவன் மனதுக்குள் மட்டும் பூகம்பமே வெடித்தது போல ஒரு தாங்க முடியாத வலி பரவியது. கடவுளே, அவளை ஏன் என் கண்ணில் காட்டின? அவளோட உயிரை காப்பாற்றுறதுக்காக மட்டும் என் கண்ணில் காட்டியிருந்தா ஹாஸ்பிட்டலில் சேர்த்த அன்னைக்கே என்ன அவளை விட்டு விலக வச்சிருக்கலாமே. அவன் தொண்டைக்குள் ஏதோ அடைத்து கொண்டது. இல்லை, அவள் எல்லாரையும் பார்த்து பயந்த மாதிரி என்னைக்கும் பார்த்து பயப்படுற மாதிரியாவது பண்ணியிருக்கலாமே. அதுவும் இல்லை. அவன் உதடுகள் வலியில் நடுங்கின. ஏதோ 2 நாள் தான், ஆனால் 2 வருஷம் வாழ்ந்த மாதிரி இருக்குது. அவளை என்னோட வாழ்க்கைக்குள்ளே ஏன் வர வச்ச? அந்த கேள்விக்கு அவனிடமே பதிலில்லை. அவன் மனம் உடைந்து கொண்டே இருந்தது. எனக்கு பயமாக இருக்குது. அவள் என்னை விட்டுட்டு போயிடுவான்னு உண்மையாகவே பயமாக இருக்குது. அவன் மெதுவாக கண்களை திறந்தான். அவள் இன்னும் அவனை அணைத்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் அவள் ஏற்கனவே தன்னை விட்டு வெகு தூரம் போய்விட்டதைப் போல அவனுக்கு தோன்றியது. வாழ்க்கையில் இன்னொரு இழப்பை ஏற்றுக்கிற சக்தி என்கிட்ட இனிமே இல்லை கடவுளே என்று மனதிற்குள் கதறியபடியே அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அவள் கீழே விழுந்து கிடந்த மஞ்சள் கயிறு கோர்த்த தங்கத்தாலியை மெதுவாக குனிந்து எடுத்தாள். ஒரு நொடி அதை தன் உள்ளங்கையில் வைத்தபடியே அமைதியாக பார்த்தாள். ஏனோ அந்த தாலியை பார்த்தவுடன் அவளது இதயம் லேசாக வலித்தது. காரணம் மட்டும் புரியவில்லை. கண்களில் விளங்காத ஒரு சோகம் மெல்ல வந்து அமர்ந்தது. எதுவும் பேசாமல் அந்த தாலியை மிகவும் மரியாதையாக சுவாமி படத்தின் முன் வைத்துவிட்டு அமைதியாக திரும்பினாள். அந்த நேரத்தில் தான் பின்னால் வந்த அரவிந்தின் அம்மாவின் பார்வை அவன் கையில் கட்டப்பட்டிருந்த கட்டின் மீது விழுந்தது. என்னடா கையில் கட்டு போட்டிருக்க, என்னாச்சு என்று பதற்றமாக கேட்டவர் அவனது கையை வேகமாக பிடித்து பார்த்தார். அரவிந்தோ எதையும் வெளிக்காட்டாமல், ஒன்றும் இல்லைம்மா, தெரியாமல் அடிபட்டுடுச்சு என்று சாதாரணமாக சொல்லிவிட்டான். தெரியாமல் அடிபடுறதுக்கு நீ என்ன சின்ன குழந்தையாடா, எப்படிடா அடிபட்டுச்சு என்று மீண்டும் கேட்டார். ஒரு நொடி யோசித்தவனோ, ஒரு பேஷண்ட்டை அவசரமாக பார்க்க போகிறப்ப வழியில் இருந்த தகரம் கையில் கிழிச்சிடுச்சு என்ற பொய்யை மிகவும் இயல்பாக சொன்னான். டாக்டர்னா கவனமாக இருக்கணும், இவ்வளவு கவனக்குறைவாக இருந்தா எப்படி என்றது தாயின் குரலில் இருந்தது கோபம் அல்ல, கவலை மட்டும்தான். அரவிந்த் பதில் சொல்லாமல் சிரிப்பது போல தலையசைத்துவிட்டு நின்றான். பூஜை அறையிலிருந்து வெளியே வந்ததும் அரவிந்தின் அம்மாவின் பார்வை அமைதியாக நின்றிருந்த வானதியின் மீது விழுந்தது. ஏண்டா உன் லட்டு எனக்கு இவ்வளோ சோகமாக இருக்கு? வீட்டிலேருந்து கிளம்பும்போது நல்லா தானே இருந்தா, இப்போ என்ன ஆச்சு என்று கேட்டார். அரவிந்த் ஒரு நொடி வானதியை பார்த்துவிட்டு, என் கையில் அடிபட்டதை பார்த்து ரொம்ப பயந்துட்டாமா, அதான் அமைதியாக இருக்கா என்று மெதுவாக சொன்னான். அதை கேட்டவர் முகத்தில் பாசம் மலர்ந்தது. அப்படியா, பாத்தியாடா அந்த பிள்ளைக்கு உன் மேலே எவ்வளவு பாசம். உனக்கு ஒரு சின்ன காயம்னா கூட தாங்கிக்க முடியாமல் இப்படி உடஞ்சி நிற்கிது. சிறிது நேரம் அவனை பார்த்தவரோ புன்னகையோடு தலையசைத்தார். நீயும் பாசத்தில் குறைஞ்சவன் இல்லடா, உனக்கு அந்த பிள்ளைய எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவரது குரல் மெல்ல கலங்கியது. என் மவனோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நான் நினச்ச நேரத்தில், இல்லை இனிமே தான் வாழ்க்கை புதுசாக தொடங்க போகுதுன்னு உன்னோட வாழ்க்கையில் தேவதையாக வந்தவ இந்த பொண்ணு. உன்னோட கடந்த கால காயத்துக்கும்
உன்னோட சோகத்துக்கும் மருந்தா வந்தவ அவ. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அரவிந்தின் இதயத்தை அமைதியாக கிழித்தன. அவனால் அப்போது ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவன் தனது அம்மாவின் முகத்தையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். சற்று தள்ளி நின்றிருந்த வானதியோ அவர்களது ஒவ்வொரு வார்த்தையையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது கண்கள் மெதுவாக கலங்கின. உதடுகளோ ஏதோ சொல்ல துடித்தன. ஆனாலும் அவளால் ஒரு வார்த்தையை கூட பேச முடியவில்லை. அமைதியாக நின்றபடியே அரவிந்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள். ஆமாடா, நீயும் போகும்போது நல்லாத்தானே இருந்த, இப்போ ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? அரவிந்த் வானதியை ஒரு நொடி திரும்பி பார்த்துவிட்டு, என் கையில் அடிபட்டிருக்கலாமா, அதனால தான். டேய், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா, ஏன்னு கேட்க மாட்டியாடா? அவன் சோர்வாக, ஏம்மா என்று மட்டும் கேட்டான். நான் இன்னைக்கு கோயிலில் பூ போட்டு பார்த்தேன்டா. நீ விரும்புகிற பொண்ணோட நீ சந்தோஷமாக வாழணும்னு வேண்டிக்கிட்டேன். சாமியே சம்மதம் சொல்லிச்சுடா. அவரது குரலில் குழந்தை போன்ற மகிழ்ச்சி தெரிந்தது. நான் நினச்ச மாதிரியே மஞ்சள் பூ வந்துடுச்சு. அதனால தான் சந்தோஷமாக தாலியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் சந்தோஷமாக கொண்டாடலாம்னு பார்த்தா, அவர் சொல்லிக்கொண்டே அரவிந்தின் கட்டுப்போட்ட கையையும் அருகில் உயிரே இல்லாதது போல் நின்றிருந்த வானதியையும் பார்த்தார். நீ இப்படி காயத்தோடு நிற்கிற, அவ எதையோ மொத்தமாக இழந்த மாதிரி நிற்கிறா. என்னத்த சொல்ல என்று பெருமூச்சு விட்டவரோ தன்னையே சமாளித்து கொண்டார். சரி, 2 பேரும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க. அரவிந்த் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அமைதியாக நின்றவனோ வானதியை பார்த்தான். வா, ரூமுக்கு போவோம் என்று மட்டும் சொல்லிவிட்டு மெதுவாக முன்னால் நடக்க ஆரம்பித்தான். வானதியும் எதுவும் பேசாமல் அவன் பின்னால் அமைதியாக நடந்தாள். அரவிந்த் அவளை மெதுவாக அறைக்குள் அழைத்து வந்தான். அறையின் கதவை சாத்தியதும் சில நொடிகள் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். தொலைக்காட்சியில் திருமண காட்சியை பார்த்தவுடன் கதறி அழுத அந்த பெண் இப்போது அவன் முன்னால் அமைதியாக நின்றிருந்தாள். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஏதோ ஒன்று மறைந்து கிடப்பதை ஒரு மருத்துவரான அவன் மனம் தெளிவாக உணர்ந்தது. அவன் அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். வானதியோ அவனது பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் மெதுவாக தலையை குனிந்தாள். அவளது விரல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொண்டன. அந்த சிறிய பதற்றத்தை கூட அவன் கண்கள் தவறவிடவில்லை. அவன் மெதுவாக அவள் அருகே சென்றான். வானதி என்று மிகவும் மென்மையாக அழைத்தான். அவளிடம் எந்த அசைவும் இல்லை. மீண்டும் அவளிடம், வானதி, உனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சா என்று நடுங்கும் குரலில் கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் அவள் மெதுவாக நிமிர்ந்து அவனை பார்த்தாள். பிறகு புருவத்தை சுருக்கியபடி, வானதியா, அது யாரு என்று மிகவும் இயல்பாக கேட்டாள். இங்கே நீயும் நானும் மட்டும்தானே இருக்கோம், அப்புறம் எதுக்கு வானதின்னு யாரையோ கூப்பிடுற என்று குழந்தை போல முகத்தை சுளித்தாள். நான் டாக்டர்டா, என்கிட்ட அவ்வளோ சுலபமாக போய் சொல்ல முடியாது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அவன் இன்னும் தீவிரமாக அவளது முகத்தையே கவனித்தான். ஒரு சிறிய பதற்றமாவது தெரிகிறதா என்று ஆராய்ந்தான். சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் திடீரென்று சிரிப்பை வரவழைக்க முயன்றான். ஹேய், எதுக்குடி இப்போ அமைதியாக இருக்க? உனக்கு பழைய ஞாபகம் வந்துடுச்சு, ஆனால் ஏன் ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிற, சொல்லுடி என்று கேட்டான். அவளோ உடனே தன் உதட்டை பிதுக்கினாள். என்ன வாடி வாடின்னு பேசுகிற? ஒழுங்கா லட்டுன்னு கூப்பிடு, அப்போ தான் உங்கூட பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன், போ உங்கூட சண்டை என்று சொல்லிவிட்டு குழந்தையைப் போல முகத்தை திருப்பிக் கொண்டு கட்டிலின் ஓரத்தில் சென்று அமர்ந்தாள். ஆனால் அவள் அமர்ந்த விதம் மட்டும் அரவிந்தின் கவனத்தை ஈர்த்தது. அவளது 2 கரங்களும் மெல்ல நடுங்கிக் கொண்டிருந்தன. அந்த நடுக்கத்தை மறைக்கத்தான் அவள் விரல்களை இறுக்க கோர்த்து கொண்டிருந்தாள். அரவிந்தின் இதயம் மீண்டும் கனத்தது. அவள் ஏன் தன்னிடம் இப்படி நடிக்கிறாள்? ஏன் அவளை பற்றி நான் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைக்கிறாள்? அவனது மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. அவன் மெதுவாக அவள் அருகே சென்று அமர்ந்தான். இவருக்கும் இடையில் இருந்த சிறிய இடைவெளியும் குறைந்தது. அவளுக்கு மிக அருகில் அமர்ந்தான். அவன் தோள் அவளது தோளை மெதுவாக தொட்டது. அடுத்த நொடியே அரவிந்த் தனது கையை அவள் தோளின் மீது மெதுவாக வைத்தான். அந்த எதிர்பாராத நெருக்கத்தில் வானதியின் மூச்சை ஒரு நொடி தடைபட்டது. அவனது வெப்பமான மூச்சுக்காற்று அவளது கழுத்தோரத்தில் மெல்ல உரசியது. அந்த தொடுதல் அவளது உடல் முழுவதும் மெல்லிய சிலிர்ப்பை எழுப்பியது. அவள் தன்னையும் அறியாமல் இமைகளை மூடிக்கொண்டாள். அடுத்த நொடியே அந்த உணர்வை மறைக்க முயன்றவள் வேகமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆனாலும் அந்த ஒரு கணத்தில் அவளது விழிகளில் மின்னி மறைந்த நாணத்தை அரவிந்த் தெளிவாக கவனித்து விட்டான். இது ஒரு குழந்தையோட எதிர்வினையே இல்லை, இவ என்னோட லட்டு இல்லை என்று அவனது மருத்துவரின் மனம் அமைதியாக பதிவு செய்து கொண்டது.
அவனோ அவளை விட்டு விலகாமல் இன்னும் அவளது முகத்தின் அருகே நெருங்கி இன்னும் மென்மையான குரலில், லட்டு, உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டான். வானதியோ உடனே தலையில் கையை வைத்தாள். இங்க வலிக்குது. அதன் பிறகு தோளில் கையில் ஒவ்வொரு இடமாக தொட்டு இங்க இங்க இங்கேயும் இங்கேயும் வலிக்குது என்று குழந்தையைப் போல சொல்ல முயற்சி செய்து கொண்டே இருந்தாள். அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அரவிந்த் திடீரென்று அவளது இடையை மெதுவாக பற்றினான். அவளை சற்றே தன்னருகே இழுத்து கொண்டவனோ அவளது கண்களை நேராக பார்த்தபடி மிகவும் மென்மையான குரலில், அப்போ இங்கேயும் வலிக்குதா லட்டு என்று கேட்டுக்கொண்டே அவனது கையை அவளது மார்பில் இதயம் இருக்கும் இடத்தை தொட்டபடி மெதுவாக கேட்டான். அந்த ஒரு கேள்வி, அந்த ஒரு சிறு தொடுதல் வானதியின் இதயத்தையே உலுக்கியது. ஒரே நொடியில் அவளது கன்னங்கள் சிவந்து போனது. இமைக்க மறந்த விழிகள் தன்னிச்சையாக கீழே குனிந்தன. உதடுகள் மெல்ல நடுங்கின. அந்த வெட்கம் அவள் மறைக்க எவ்வளவோ முயன்றாலும் அவளது முகம் முழுவதும் வளர்ந்து விட்டிருந்தது. அதை பார்த்த அரவிந்த் மட்டும் அமைதியாக அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ஏனென்றால் அந்த வெட்கம் அவனுக்கு ஒரு பதிலை சொல்லியிருந்தது. அவள் இப்போது அனைத்தும் மறந்த குழந்தை அல்ல. வெட்கத்தில் சிவந்திருந்த அவளது கன்னங்களை இரு கைகளாலும் மெதுவாக ஏந்திய அரவிந்த் அவளது கண்களையே ஆழமாக பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு மருத்துவரின் கூர்மையான கவனிப்பு மட்டும் இருந்தது. ஏய், நான் இப்போ உன்னை என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா என்று மெதுவாக கேட்டான். அந்த கேள்வியை கேட்ட நொடியில் வானதியின் வழிகள் அதிர்ச்சியில் விரிந்தன. சில வினாடிகள் அவன் முகத்தையே பார்த்தவளோ, என்ன உம்மா வைக்க போறியா என்று மிகவும் மெதுவாக கேட்டாள். அரவிந்தின் இதயம் ஒரு நொடி நின்றது. அவனுக்கு இப்போது அப்படி ஒரு குழப்பம் நிலவியது. அவள் இப்போது லட்டுவா அல்லது வானதியா? இல்லை, நிச்சயமாக அனைத்தையும் மறந்த லட்டு இல்லை. அப்படியென்றால் மருத்துவமனையில் ரகு, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்லிவிட்டு இப்போது ஏன் நான் நெருங்கி சென்ற பிறகும் என்னை விலக்கி விடாமல் அமைதியாக இருக்கின்றாள்? எப்படி இதற்கு முன் நடந்த சம்பவத்தை நினைவில் வைத்துக்கொண்டு உம்மா வைக்க போறியான்னு கேட்கிறா? இல்லை, இவளுக்கு ஏதோ ஞாபகம் வந்திருக்கு. ஆனால் அதை சொல்லாமல் மறைக்கிறா. இப்போ சொல்ல வைக்கிறேன். அவள் வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கிறேன். அவள் இப்போ என்னை பிடிச்சி தள்ளி விடுவா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அவளது இடையை இறுக்கமாக பிடித்திருந்த அவனது உதட்டில் லேசாக ஒரு புன்னகை மட்டும் மலர்ந்தது. ஆமாம் லட்டு, உம்மா வைக்க போகிறேன். ஆனால் கன்னத்தில் இல்லை என்று சொல்லிக்கொண்டே அவளது உதட்டின் ஓரத்தை தனது விரலால் மிக மெதுவாக வருடினான். அந்த ஒரு தொடுதலில் வானதியின் உடல் முழுவதும் மெல்லிய நடுக்கம் ஓடியது. அவளது மூச்சு தடுமாறியது. விழிகள் தானாக மூடிக்கொள்ள முயன்றன. கன்னங்களில் ஏறிய வெட்கம் காது மடல் வரை சிவப்பாக பரவியது. அவளது விரல்கள் தன்னையும் அறியாமல் ஒன்றோடொன்று இறுக கோர்த்து கொண்டன. அரவிந்தோ அவளது முகத்தில் தோன்றிய ஒவ்வொரு மாற்றத்தையும் மிக கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் எதிர்பார்த்தது அவள் அவனை விலக்கி விடுவாள் என்று. ஆனால் அவனின் முகத்தருகில் இன்னும் நெருக்கமாக வந்தவளோ, சரி என்று சொன்னாள். இப்போது அரவிந்துக்கு கைகளில் நடுக்கம் பரவியது. சில வினாடிகள் அமைதியாக நின்றிருந்த வானதி திடீரென்று கண்களை திறந்து அவனை நேராக பார்த்தாள். தன்னை முழுவதுமாக கட்டுப்படுத்தி கொண்டவளோ மிகவும் மெதுவாக தனது வலது கையை அவன் பக்கம் நீட்டினாள். அவனது கண்களை விட்டு பார்வையை திருப்பாமல், பயமா இருந்தா என்னோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்க என்றாள் அவள். அந்த ஒரு வார்த்தை அரவிந்தின் இதயத்தை ஒட்டுமொத்தமாக அசைத்தது. அவனது விரல்கள் மெதுவாக தளர்ந்தன. அவளது உதட்டை வருடிய கை மெதுவாக விலகியது. ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அவன் அமைதியாக ஒரு அடி பின்னால் நகர்ந்தான். அவளது கண்களை பார்த்தபடியே நின்றிருந்தாலும் அந்த நொடியில் அதிகமாக கலங்கியிருந்தது அரவிந்தின் மனம்தான். அவன் விலகியதை பார்த்ததும் அவள் வேகமாக ஓடி வந்து அவன் முன் நின்றாள். அரவிந்த் ஏதோ பேசுவதற்குள் அவள் அவனது முகத்தை நெருங்கினாள். அவன் எதிர்பார்க்காத அந்த நொடியில் அவனது உதட்டில் தன்னுடைய உதட்டை மெதுவாக பதித்தவளோ அடுத்த நொடியை விலகி, இப்போ பயம் போயிடுச்சா என்று இயல்பாக கேட்டாள். அரவிந்த் மட்டும் அவளையே பார்த்தபடி மெதுவாக சிரித்தான். எதுக்கு சிரிக்கிற என்று கேட்டாள் வானதி. ஹே லட்டு என்று மெதுவாக அழைத்தவன் அவளது கண்களை நீராக பார்த்தான். நீ என்னோட பழைய லட்டு போல எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறதா நினச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியாதா என் லட்டு எப்படி இருப்பான்னு? எதையோ மறைக்கிற. ஆனால் பரவாயில்ல, உன் வாயாலேயே அந்த உண்மை எல்லாத்தையும் வெளியே வர வைக்கிறேன் என்று அரவிந்த் உறுதியாக சொன்னான். புருவத்தை சுருக்கினாள். என்ன உண்மை என்று கேட்டபடியே அவனது தோளில் சாய்ந்து கொண்டு இரு கைகளாலும் அவனை அணைத்தபடி நின்றாள். அரவிந்தோ பதில் சொல்லவில்லை. அவளை விலக்கி விடவும் இல்லை.
அவளது கண்களையே ஆழமாக பார்த்து கொண்டு அமைதியாக நின்றான். சிறிது நேரம் அவளின் கண்களை ஆழமாக பார்த்தவனோ, ஹே, ட்ரெஸ் எல்லாம் மெடிசின் பட்டுடுச்சு, நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு சில அடிகள் நடந்தான். அடுத்த நொடியே வேண்டுமென்றே அங்கிருந்த மரப்பலகையின் ஓரத்தில் தனது காலை பலமாக மோதிக்கொண்டான். ஓ அம்மா என்று வலியில் முனகியவன் உடனே காலை பிடித்தபடி அருகிலிருந்த சுவரில் சாய்ந்தான். கால் பெருவிரலின் ஓரத்திலிருந்து சிவந்த ரத்தம் மெதுவாக வெளியேற ஆரம்பித்தது. அந்த காட்சியை பார்த்த அடுத்த நொடியே வானதி பதறிப்போனாள். வேகமாக அவன் அருகே ஓடி வந்தவளோ அவனது தோளை தாங்கி பிடித்து மெதுவாக கட்டிலில் அமர வைத்தாள். ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. தனது சேலையின் ஓரத்தை வேகமாக கிழித்தவளோ காயத்தில் வழிந்த இரத்தத்தை மெதுவாக துடைத்தாள். அவளது விரல்கள் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் வேலை செய்தன. அரவிந்தோ கட்டிலில் அமைதியாக அமர்ந்தபடி ஒரு கையில் கன்னத்தை தாங்கிக் கொண்டு அவள் செய்வதையே ரசித்து கொண்டிருந்தான். அவள் முகத்தில் தெரிந்த பதற்றம், அவளது கைகளின் வேகம் ஒவ்வொன்றையும் அவன் அமைதியாக கவனித்தான். காயத்திற்கு கட்டுப்போட்டு முடித்தவளோ திருப்தியாக ஒரு பெருமூச்சு விட்டாள். பிறகுதான் மெதுவாக தலையை நிமிர்த்தினாள். எதிரே அரவிந்த் இமைக்காமல் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டவுடன் அவள் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது உதடுகளோ தடுமாறின. அது 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 காயம் என்று வார்த்தைகளை தேடினாள் அவள். அரவிந்தோ உதட்டை கடித்தபடி சிரிப்பை அடக்கினான். ஆமா, காயம். அது அது ரத்தம். ஆமா, ரத்தம். அதனால தான் கட்டு. ஆமா, கட்டு. வானதியோ புருவத்தை சுருக்கினாள். என்ன, நான் சொல்றதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க என்று குழந்தை போல முகத்தை சுளித்தாள். அரவிந்தோ சிரித்தபடியே கட்டிலிலிருந்து எழுந்தான். அவள் அருகே வந்து அவளது கன்னத்தை மெதுவாக கிள்ளினான். என்னோட லட்டு பாப்பாவுக்கு இவ்வளோ அழகா கட்டு போட தெரியுதே, எங்கம்மா கற்றுக்கிட்ட என்று கேட்டான் அவன். வானதியோ எந்த யோசனையும் இல்லாமல் அவனது கையை பிடித்தாள். உன் கையில் இப்படித்தானே கட்டியிருக்கு, அதை பார்த்து தான் நானும் அப்படியே கட்டினேன் என்று மிகவும் இயல்பாக சொல்லிவிட்டாள். அரவிந்தின் கண்களில் மெதுவாக ஒரு புன்னகை விரிந்தது. அப்படியா என்று மட்டும் சொல்லியவனோ அவளது கன்னத்தை மெதுவாக தட்டி கொடுத்துவிட்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தான். அவன் அங்கிருந்து சென்ற பிறகு கண்களை மூடியபடியே நின்றாள் வானதி. அவளது இமைகளுக்குள் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் இப்போது கட்டுப்பாட்டை மீறி மெதுவாக வழிய தொடங்கியது. என்ன மன்னிச்சிடுங்க அரவிந்த் என்று மனதிற்குள்ளேயே உடைந்து போனாள் அவள். இந்த உலகத்தை நான் மறுபடியும் பார்க்க போறேன்னு ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் கடவுள் என்ன உயிரோடு விட்டுருக்காருன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குது. இன்னும் நிறைய பேரோட உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. தன் கண்முன்னே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த முகங்கள் ஒவ்வொன்றாக நினைவில் மின்னின. என்னோட அம்மா, அப்பா, என் குடும்பம் எல்லாரையும் என் கண்ணு முன்னாடியே இழந்துட்டேன். அந்த நினைவு வந்த நொடிக்கு அவளது உடல் முழுவதும் நடுங்கியது. மெதுவாக சுவரில் சாய்ந்தவளோ உதட்டை கடித்து அழுகையை அடக்க முயன்றாள். நீ நீ ரொம்ப நல்லவன் அரவிந்த். யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்காக எவ்வளவு துடிச்ச. என்னை பாதியில் விட்டுட்டு போகாமல் குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்ட. நான் எவ்வளோ உன்னை கஷ்டப்படுத்தினாலும் ஒரு நிமிஷம் கூட உன்னோட கண்ணியத்தை நீ இழக்கல. அவளது உதடுகளில் வலியோடு ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. தப்பு செய்யாதவன் மனுஷன் கிடையாது. தப்பு செய்ய வாய்ப்பு இருந்தோம் தப்பு செய்யாமல் இருக்கிறவன் தான் நல்ல மனுஷன். நீ நல்ல மனுஷன் அரவிந்த். அந்த எண்ணமே அவளது இதயத்தை இன்னும் அதிகமாக வலிக்க வைத்தது. நீ வாழணும், சந்தோஷமா நிறைய நாள் நீ வாழணும். ஆனால் என்னை பற்றின உண்மையை உன்கிட்ட சொல்கிறது நானே உன்னை உயிரோடு கொல்லுறதுக்கு சமம். அவளது கைகள் தானாகவே ஒன்றோடு ஒன்று இறுக பிணைந்தன. என்ன மன்னிச்சிட அரவிந்த். எனக்கு தேவையான தகவல் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். அது வரைக்கும் மட்டும்தான் நான் உன் கூட இருப்பேன். அந்த வார்த்தைகளை மனதிற்குள் சொல்லும் ஒவ்வொரு நொடியும் அவளது இதயம் 1000 துண்டுகளாக நொறுங்கியது. கடைசியாக அவன் முகம் மட்டும் அவளது நினைவில் தெளிவாக வந்து நின்றது. கண்களை இறுக்கமாக மூடியவள் உதடுகள் நடுங்கியபடி மனதிற்குள் மெதுவாக உச்சரித்தாள். ஐ
ஐ லவ் யூ ஸோ மச் அரவிந்த். ஆனால் இந்த ஜென்மத்தில் உன் கூட வாழ்கிற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு என் மனசை நானே சமாதானப்படுத்திக்கிறேன். அதை சொல்லி முடித்த நொடியே அவளது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. அந்த கண்ணீர் அவள் காதலுக்காக சிந்திய முதல் கண்ணீரா, இல்லை அவனை விட்டு விலக வேண்டிய கட்டாயத்திற்காக சிந்திய கடைசி கண்ணீரா? அவளுக்கே தெரியவில்லை. வானதி மெதுவாக கண்களில் விழுந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். அறைக்குள் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டவளோ மேசையின் மேல் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த ஒரு புகைப்படத்தை மெதுவாக எடுத்தாள். அந்த புகைப்படத்தில் இருந்தது அரவிந்தின் சிரிக்கும் முகம். ஒரு நொடி அந்த முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு தன்னையும் அறியாமல் அவளது இதழ்களில் ஒரு சிறு புன்னகை மலர்ந்தது. டேய் கள்ளா என்று மெதுவாக முணுமுணுத்தவளோ புகைப்படத்தில் அவனது கன்னத்தை விரலால் வருடினாள். உனக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? என்ன பார்த்த உடனே காதலா? அவளது குரலில் வலியும் வெட்கமும் கலந்திருந்தது. டேய், என்னதான் டாக்டராக இருந்தாலும் இப்படியாடா பேஷண்ட் கூட ஒரே ரூமில் இருந்து குழந்தை மாதிரி பார்த்துக்குவாங்க என்று சிரிக்க முயன்றாள். ஆனால் அந்த சிரிப்பு பாதியிலேயே உடைந்து போனது. அடுத்த நொடியே அந்த புகைப்படத்தை மெதுவாக தன் மார்போடு இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அவளது கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் துளிகள் புகைப்படத்தின் மேல் ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்து சிதறின. அதை துடைக்க கூட மனமில்லாமல் அவன் அருகிலேயே இருப்பது போல கண்களை மூடி அந்த புகைப்படத்தை இன்னும் இறுக்கமாக நெஞ்சோடு சேர்த்து கொண்டாள். அதே நேரத்தில் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த ராஜேஸ்வரியின் இறப்பு செய்தி ஜெயவர்மனின் கண்களிலும் பட்டது. அடுத்த நொடியே அவன் கையில் இருந்த ரிமோட்டை ஆத்திரத்தில் தொலைக்காட்சியை நோக்கி வீசி எறிந்தான். திரை சிதறிய சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. ஓ ஷட் என்று ஆத்திரத்தில் பற்களை கடித்தபடி நின்றவனோ ஒரு கணம் அசையாமல் யோசித்தான். ராஜேஸ்வரி அம்மா இன்னைக்கு தான் இறந்தாங்களா? அவனது கண்கள் சுருங்கின. அப்படின்னா அப்படின்னா இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்களா? சில நொடிகள் அமைதியாக நின்றவன் திடீரென்று வேகமாக திரும்பினான். அவங்கள யார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது? அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற விஷயம் கூட வெளியே தெரியாமல் ஹாஸ்பிட்டல் இவ்வளோ அமைதியாக இருந்திருக்கு. அவனது மூச்சு வேகம் எடுத்தது. இல்லை, இதுவரை வானதியோட உடம்பும் கிடைக்கல. அப்படின்னா அவளும் இதே மாதிரி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் உயிரோடு இருப்பாளா? அடுத்த நொடியே அவன் தலையை வேகமாக ஆட்டினான். நோ, நெவர், இருக்கவே கூடாது. இந்த ஸ்டேட்டில் எந்த ஒரு மூலை முட்டுக்கு ஹாஸ்பிட்டல் அவள் இருந்தாலும் அவள் உயிரோடு இருக்கக்கூடாது. எனக்கு அவளோட உயிர் வேணும். உடனே தனது அடியாட்களுக்கு அழைப்பு வைத்தான். டேய், தேடுங்கடா, விசாரிங்கடா, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் போங்க. ஹாஸ்டல், லாட்ஜ் எல்லா இடத்துலையும் விசாரிங்க. ஒரு இடமும் மிஸ் ஆகக்கூடாது. எனக்கு அவளோட உடம்பு வேணும், இல்லை அவளே வேணும். அந்த ஒரு உத்தரவோடு வானதியை தேடும் அடுத்த வீட்டை அமைதியாக ஆரம்பித்தது.